செப்பனியா இந்த புஸ்தகத்தை படிப்பதற்கு முன் அதன் பின்னணி, வரலாற்று சூழ்நிலை, எழுதியவர், எழுதப்பட்ட சூழ்நிலை, எழுதப்பட்ட காலம், எழுதப்பட்டதன் நோக்கம், அதன் உள்ளடக்கத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டம், சிறப்பம்சங்கள், அதில் வலியுறுத்தப்படும் காரியங்கள், புதிய ஏற்பாட்டில் அது எப்படி நிறைவேறியது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இதை பார்த்துவிட்டு நாம் இந்த புஸ்தகத்தை வேதாகமத்தில் வாசிக்கும் போது இன்னும் ஆழமாக தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை தெளிவாக, எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இதை எழுதியவர் செப்பனியா. இதன் மைய கருத்து கர்த்தருடைய நாள், எழுதப்பட்ட காலம் கிமு 630. முதலில் செப்பனியா புஸ்தகத்தின் பின்னணி பற்றி பார்க்கலாம். எசேக்கியா ராஜாவின் 3ஆம் தலைமுறை பேரனான செப்பனியா யூதாவின் தேவ பக்தியுள்ள கடைசி ராஜாவாகிய யோசியாவின் ஆட்சி காலத்தில் கிமு 639 முதல் 609 தீர்க்க தரிசனம் உரைத்தார். செப்பனியா என்கிற பெயருக்கு தேவன் மறைக்கிறார் என்ற அர்த்தம். எருசலேமை இவ்விடத்தில் என்று குறிப்பிடுவதாலும் எருசலேம் நகரத்தை பற்றிய சரியான விளக்கத்தை தந்து அதன் பாவங்களை குறிப்பிடுவதாலும் செப்பனியா தலைநகரமாகிய எருசலேமிலே தங்கியிருந்தார் என்பதை அறிந்து கொள்கின்றோம். ராஜ பரம்பரையில் வந்திருந்ததாலும் யோசியா ராஜாவுக்கு உறவினராக இருந்ததாலும் ராஜ அரண்மனைக்கு எளிதில் செல்லும் வாய்ப்பு செப்பனியாவுக்கு இருந்தது. யூதாவுக்கும் மற்ற தேசங்களுக்கும் கொடுக்கப்பட்ட தேவ வார்த்தையைத்தான் அவரது தீர்க்க தரிசனங்கள் சுட்டி காட்டின. எருசலேமிலும் யூதாவிலும் இருந்த பாவங்களை எதிர்த்து செப்பனியா கூறியிருப்பது யோசியாவின் சீர்திருத்தங்களுக்கு முன் அந்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிகின்றது. யோசியாவின் முன்னோர்கள் ஆகிய கொடியவர்களான மனாசே, ஆமோன் என்பவர்களால் தூண்டிவிடப்பட்ட பாவங்கள் அன்றைய சமுதாயத்தில் மிகவும் தீவிரமாக இருந்திருக்க வேண்டும். யோசியா ராஜா தனது ஆட்சியின் 12வது ஆண்டில் கிமு 627 தேசத்தை விக்கிரக ஆராதனையில் இருந்து நீக்கி கர்த்தரை உண்மையாக ஆராதிப்பதை தொடங்கி வைத்தார். 8 வருடங்களுக்கு பின்பு சாலமோன் ராஜா கட்டிய ஆலயத்தை பழுது பார்க்கவும் சுத்தப்படுத்தவும் கட்டளையிட்ட போது கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின் நகல் கண்டெடுக்கப்பட்டது. யூதாவின் பரிதாபகரமான ஆவிக்குரிய நிலையையும் ஒழுக்க நிலையையும் பற்றி விளக்கமாக செப்பனியா கூறுவதால் இது சுமார் கிமு 630 எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதப்படுகின்றது. ஒருவேளை செப்பனியாவின் தீர்க்க தரிசன பிரசங்கங்கள் சீர்திருத்தங்களை கொண்டு வரும்படி யோசியா ராஜாவை ஊக்குவித்திருக்க வேண்டும். அகில உலக நிலையில் பாபிலோன் ஒரு வல்லரசாக இருந்ததை குறித்து செப்பனியா ஒன்றும் குறிப்பிடாததாலும் அவரது தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்ட காலம் கிமு 630 தான் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் கிமு 625 நேபோபோலாசர் என்பவன் பதவியேற்ற பின்புதான் பாபிலோனின் முக்கியத்துவம் உலகமெங்கும் வெளிப்பட தொடங்கியது. இருந்தாலும் நினிவேயின் வீழ்ச்சியினால் கிமு 612 சம்பவித்த வல்லமையுள்ள அசீரியாவின் அழிவை குறித்து செப்பனியா தீர்க்க தரிசனம் உரைத்துள்ளார். இந்த செப்பனியாவின் காலத்தில் எரேமியா தீர்க்கதரிசி இருந்திருந்தாலும் அவர் வயதில் செப்பனியாவுக்கு இளையவராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக செப்பனியா எழுதப்பட்டதன் நோக்கம் தேவனது பயங்கரமான நியாய தீர்ப்பாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கின்றது என்று யூதாவையும் எருசலேமையும் எச்சரிக்கும்படியாகவே செப்பனியா தீர்க்க தரிசனம் உரைத்து அதை எழுதியும் வைத்தார். தேவனை விட்டு விலகிய யூதா தேசம் தனது கொடுமைக்கு தக்க பலனை அடையும் என்பதுதான் இவரது தீர்க்க தரிசனத்தின் வெளிப்படையான அர்த்தம். யூதாவை சுற்றியுள்ள கொடுமையான தேசங்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவைகளுக்கும் நிச்சயமாக தண்டனை உண்டு என்கிறார். செப்பனியா உலக சரித்திரத்தின் இறுதியில் சபைக்கு நடக்கப் போவதையும் இந்த தீர்க்க தரிசனம் குறிப்பிடுவதாக புரிந்து கொள்ள முடிகின்றது. தேவன் ஒரு நாளில் அவரது மக்களை மீட்டுக் கொள்வார் என்று கூறி தேவ பக்தியுள்ள மக்களை உற்சாகப்படுத்தும்படியாகவும் செப்பனியா இந்த புஸ்தகத்தை எழுதினார். அந்த நாளில் தங்கள் மத்தியில் வாசம் பண்ணிய நீதியுள்ள தேவனின் துதியை யூதா பாடும் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக செப்பனியா புஸ்தகம் பற்றி ஒரு கண்ணோட்டம். பாவத்துக்காக தேவ நியாய தீர்ப்பு வரும் நாள் சமீபிக்கிறதை குறித்து தெளிவான எச்சரிப்பு தான் இந்த புஸ்தகத்தின் அதிக பகுதிகளில் உள்ளது. இந்த செப்பனியா புஸ்தகத்தில் 2 பகுதிகள் உண்டு. முதலில் இதன் முன்னுரை. இதன் முதல் பகுதி அதிகாரம் 1-2 முதல் அதிகாரம் 3-8 வரை. இது நியாய தீர்ப்பு மற்றும் கர்த்தருடைய நாள் பற்றி கூறுகின்றது. குறிப்பாக முழு பூமியின் மேலும் நியாய தீர்ப்பு, யூதாவின் மக்களுக்கு எதிரான நியாய தீர்ப்பு, யூதாவின் பாவங்களை குறித்த விளக்கம், எருசலேமுக்கு எச்சரிப்பு, கர்த்தருடைய பெரிய நாள் பற்றி விளக்குகின்றது. அதைத் தொடர்ந்து 2வது அதிகாரத்தில் மனம் திரும்புதலுக்கான அழைப்பு, தேசங்களுக்கு எதிரான நியாய தீர்ப்பு பற்றி சொல்லப்படுகின்றது. முதலில் பெலிஸ்தியர்கள், அம்மோனியர்களும் மோவாபியர்களும் எத்தியோப்பியர்கள் ஆகிய கூஷியர்கள் மற்றும் அசீரியர்களும் அடங்குகின்றனர். இதைத் தொடர்ந்து 3வது அதிகாரத்தில் எருசலேமுக்கு எதிரான நியாய தீர்ப்பு, குறிப்பாக எருசலேமின் பாவங்கள், எருசலேமுக்கு எதிரான தேவநீதி மற்றும் முழு பூமியின் மேலும் நியாய தீர்ப்பு பற்றி சொல்லப்பட்டுள்ளது.
இதன் 2வது பகுதி அதிகாரம் 3 9 முதல் 20 வரை. இது ரட்சிப்பும் கர்த்தருடைய நாள் பற்றியும் விளக்குகின்றது. குறிப்பாக மீதியானவர்கள் மீட்கப்பட்டு எருசலேம் பரிசுத்தமாக்கப்படுதல் பற்றியும், தேவனை தங்கள் மத்தியில் கொண்டு களி கூர்ந்த மக்கள் பற்றியும், கடைசியாக மீட்பை குறித்ததான இறுதி வாக்கு தத்தங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன. சற்று விரிவாக பார்க்கலாம். மனித இனத்தின் பாவங்களுக்காக உலக அளவில் நியாய தீர்ப்பு வருவதை செப்பனியா கண்டார். இருந்தாலும் யூதாவின் பாவங்களினால் அதன் மேல் வரவிருக்கும் நியாய தீர்ப்பிலேயே அவர் அதிக கவனம் செலுத்தினார். கர்த்தருடைய கோபத்தின் ஆணை மற்றும் கட்டளை பிறப்பிக்கப்படும் முன் தேசம் மனம் திரும்பி தாழ்மையுடன் கர்த்தரை தேடும்படி செப்பனியா வேண்டிக் கொண்டார். யோசியாவின் எழுப்புதல் நடந்த காலத்தில் தேசத்தின் மனம் திரும்புதல் ஓரளவுக்கு நடந்தது. 5 அந்நிய தேசங்களான பெலிஸ்தியா, அம்மோன், மோவாப், எத்தியோப்பியா மற்றும் அசீரியா மீது வரவிருக்கும் நியாய தீர்ப்பை முன்னறிவித்தார். எருசலேமின் பாவங்களை திரும்பவும் எடுத்து கூறிய பின்பு தேவன் தமது மக்களை மீண்டும் கூட்டி சேர்த்து மீட்டெடுத்து நிலைநாட்டும் காலத்தையும் அவர் முன்னறிவித்தார். அப்பொழுது கர்த்தரை உண்மையாக ஆராதிக்கிறவர்களாக அவர்கள் சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரிப்பார்கள், களி கூறுவார்கள் என்றும் கூறுகின்றார். வெற்றி சிறந்த வீரராக தேவன் அவர்கள் மத்தியில் இருப்பார் என்று கூறி தன் புஸ்தகத்தை நிறைவு செய்கின்றார். அடுத்ததாக இந்த புஸ்தகத்தின் சிறப்பம்சங்கள் பற்றி பார்க்கலாம். செப்பனியாவின் புஸ்தகத்தில் 5 சிறப்பம்சங்களை காணலாம். முதலில் எசேக்கியா ராஜா வரைக்கும் உள்ள 4 தலைமுறைகளின் பூர்வீக வம்ச வரிசையை கொடுக்கும் ஒரே தீர்க்கதரிசி செப்பனியாதான். இரண்டாவதாக வருங்காலத்தில் தோன்றும் கர்த்தருடைய நாள் என்பதை குறித்த விரிவான விளக்கம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களில் இந்த புஸ்தகத்தில் தான் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. மூன்றாவதாக தேவ மக்கள் தேவனது எச்சரிப்புகளை சந்திக்க வேண்டியதாகவும் அவரது வாக்கு தத்தங்களினால் ஆறுதல் அடைய வேண்டியதாகவும் இருக்கின்றது என்பதை செயல்முறைப்படுத்தி காட்டுகின்றது. நான்காவதாக மீதியானவர்களில் உண்மையானவர்கள் கர்த்தருடைய சந்திப்பின் நாளில் மீட்கப்படுவார்கள் என்ற நன்கு வளர்ச்சியடைந்த போதனைகள் இதில் அடங்கியிருக்கின்றன. ஐந்தாவதாக துன்மார்க்கருக்கு எதிராக வரும் தேவ கோபாக்கினையின் நாளையும் தேவ மக்களுக்கென வரும் ரட்சிப்பின் நாளையும் குறித்த செப்பனியாவின் வெளிப்பாடுகள் புதிய ஏற்பாட்டின் கடைசி கால வெளிப்பாடுகளுக்கு முன்னோட்டமாக இருக்கின்றது. கடைசியாக புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுதல் பற்றி பார்க்கலாம். தம்முடைய 2ஆம் வருகையை குறித்து பேசுகையில் இயேசு 2 முறை செப்பனியாவின் புஸ்தகத்தில் இருந்து எடுத்து காட்டுகின்றார். கர்த்தருடைய நாள் என்று செப்பனியா குறிப்பிடுவது மகா உபத்திரவத்தின் காலத்தில் நடக்கும் சம்பவங்களில் இருந்து ஜீவனோடு இருப்பவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க இயேசு மீண்டும் வரும் வரை நடப்பவற்றை வர்ணிப்பதாக புதிய ஏற்பாட்டின் எழுத்தாளர்கள் புரிந்து கொண்டனர். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையையும் நியாய தீர்ப்பின் நாளையும் அந்த நாள் என்று புதிய ஏற்பாடு பல முறை குறிப்பிடுகின்றது. இதுவே செப்பனியா புஸ்தகத்தின் முன்னுரை. இதன் பின் இந்த புஸ்தகத்தை நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் போது எளிதாக தெளிவாக புரிந்து கொள்ள இது உதவும் என்று நம்புகிறேன்.